அவர்களை இந்த நேரத்தில் வந்து நூல் அறிமுக உரை ஆற்றுமாறு அழைத்து அவர்களுக்கு இந்த பயனாளை அளித்து வருகிறோம். வருக வருக. அரியலூர் மாவட்ட பகுத்தறிவாளர் கழகமும் பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றமும் இணைந்து நடத்துகிற இந்த நூல் அறிமுக விழாவிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய நம்முடைய பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய தலைவர் நடராஜன் ஐயா அவர்களே, இங்கே இந்த நிகழ்ச்சியில பல்வேறு உரைகளை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய மாநிலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மாணவிகு ஜெயக்குமார் ஐயா அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் மாணவிகு சிந்தனை செல்வன் அவர்களே, பகுத்தறிவாளர் ஊடகப்பிரிவு ஐயா அழகிரிசாமி ஐயா அவர்களே, இங்கே மிகச் சிறப்பானதொரு வரவேற்பை வழங்கி இருக்கக்கூடிய வீரமணி ஆசிரியர் அவர்களே, மற்றும் இந்த மாவட்டத்துக்கு ஆற்றல் வாய்ந்த தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய விடுதலை நேர்மேகம் ஐயா அவர்களே, சுறுசுறுப்பாக எப்போதும் இயங்கி நம்மை ஊக்குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே, இந்த அரியலூர் என்றாலே நம்முடைய பொதுக்குழு உறுப்பினர் ரத்தின ராமச்சந்திரன் அவர்கள் பல முறை என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார். ஐயா ரத்தின ராமச்சந்திரன் ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நூலை பெற்று சென்றிருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நான் சொல்ல நினைக்கிறேன். ஆனாலும் கூட ஒரு சிலர் மற்றும் நான் சுட்டிக்காட்டிவிட்டு நிகழ்ச்சிக்கு சென்று விடுகிறேன். மாணவிகு செல்வகுமார், தமிழரசன், கோபிநாதன், ஆட்டோ தர்மா, சுப்பராயன், நன்றி கூறக்கூடிய ராமகிருஷ்ணன், நம்முடைய தங்க சிவமூர்த்தி ஐயா அவர்கள் இங்கே ஐயா அவர்கள் சொன்னது மாதிரி தந்தை பெரியாரும் அணிமையும் போல அவரும் அவருடைய இளைஞர் அவர்கள் இங்கே வந்து மிக சிறப்பாக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டிருக்கிற அரங்கநாதன், இளவலகன், மாணவிகு தியாகமுருகன், நம்முடைய திருமாவூர்பதில் இருந்து வந்திருக்கக்கூடிய சிற்றரசு ஐயா, மாணவிகு நம்முடைய நண்பர்கள் அத்தனை பேரையும் நான் சொல்ல நினைக்கிறேன். டிஎஸ்கே அண்ணாமலை அவர்கள், சுகாதார அதிகாரி பச்சமுத்தையா அவர்கள், கீழப்பூரில் இருந்து இருக்கக்கூடிய அன்பரசு அவர்கள், சிவகுழந்தையா அவர்கள், பெரம்பலூர்ல நேற்று மிகச் சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்தியிருக்கக்கூடிய நம்முடைய பகுத்தறிவாளர் மாணவிகு நடராசன் ஐயா அவர்கள் மற்றும் கோபிநாத் நண்பர் அவர்கள், சேகர் ஐயா அவர்கள் திருமாவூரிலிருந்து வந்திருக்கிறார்கள். இப்படி செந்துறையிலிருந்து கழகத்தினுடைய அத்தனை சான்றோர்கள் வந்திருக்கிறீர்கள். ஜெயங்கொண்டத்திலிருந்து இப்படி பலர் வந்திருக்கிறீர்கள். அத்தனை பேரையும் வணங்கி நான் இந்த அறிமுக உரையை தொடங்குகிறேன் நண்பர்களே. எடுத்த எடுப்பிலேயே ஆசிரியர் அந்த தலைப்பே ஒரு கேட்சிங்னு சொல்லுவாங்க. நான் கூட இந்த ட்ரோஜன் கதை வஞ்சகம்னு மொழிபெயர்த்தேன். ஆமா, RSS என்னும் வஞ்சக குதிரை அப்படிங்கிறது நண்பர்களுக்கு நாம புரிகிற மாதிரி சொல்ல வேண்டுமே, ஆனால் அப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நண்பர்களே. அப்படிப்பட்ட வஞ்சக இயக்கமாக இது எப்படி இயங்கி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவர் அந்த பதிப்புரையிலேயே சொல்லுகிறார், இந்த நாடு ரிலீஜியஸ் ப்ளூரலிசம், லாங்குவேஜ் ப்ளூரலிசம், கல்ச்சர் ப்ளூரலிசம், இப்படி சமய பன்மையம், இங்கே மொழி பன்மையம், அப்ப பல மொழிகள், பல பண்பாடு, இங்க இவையெல்லாம் இருக்க வேண்டும். அவையெல்லாம் இல்லாத அளவுக்கு இவர்கள் ஒற்றைத்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். நாம் சுருக்கமாக அந்த பதிப்புரையை பார்க்கிறப்போ இவர்கள் தங்களை தேவர்கள் என்று தேவபாசை என்றும் நீசபாசை என்றும் குறிப்பிடுவார்கள் என்று ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் செய்தி நண்பர்களே, நம்முடைய காடுவல் அவருடைய நூல்ல சொல்வார், இந்தியாவில் சமஸ்கிருதம் தவிர மற்ற மொழிகளுக்கெல்லாம் அந்த சமஸ்கிருத இலக்கண நூலிலே பெயர் பைசாச பாசை. பைசாசம்னா பேய் மொழி. நாம் எல்லாம் பேய்கள், அவர்கள் தேவர்கள். நாம் பேசுகிற தமிழ் மொழி, தெலுங்கு, மலையாளம், கன்னடா, இந்தி உட்பட இந்த மொழிகள் எல்லாம் பேய் மொழிகள் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார். அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஆமா, நம்முடைய திராவிட இயக்கங்கள் தந்தை பெரியார், நம்முடைய ஆசிரியரையும் என்ன நான் கூட குறிப்பிட்டேன். நம்முடைய வீரமணி ஐயா, நம்முடைய மாணவிகு தலைவர் அவர்களுடைய இயம் என்றே உங்களை நாம் இங்கே குறிப்பிட வேண்டும். கல்வி, சொத்துரிமை, இவையெல்லாம் பெண்களுக்கு இருக்கணும், பாலின சமத்துவம் வேண்டும் என்கிற போது அதற்கு எதிரானதாக இந்த வஞ்சக குதிரை இருக்கிறது. அங்க ஒரு காலமும் பெண்ணுக்கு சொத்துரிமையோ கல்வியோ கொடுத்து விடக் கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். அன்டச்சபிலிட்டி மட்டும் இல்ல, டிசபிலிட்டி மட்டும் இல்ல, அன்அப்ரோச்சபிலிட்டி வைக்கத்துல தான் நடந்துச்சு. நீங்க ஏரியாவுக்கே வரக்கூடாது என சொல்லுகிற அணுகாமை என்கிற கொள்கையை இவர்கள் பின்பற்றக்கூடியவர்கள். அதே நேரத்தில் அவர்கள் வெளியே என்ன சொல்வார்கள்? சஸ்டைன்டு டெவலப்மெண்ட், உறுதியான வளர்ச்சி, நிலையான வளர்ச்சி,
நுட்பமாக நான் ஒரு கருத்துக்கு பதிவு செய்யணும் விடுக்கிறேன் நண்பர்களே. இந்த RSS என்கிற வஞ்சக குதிரை இருக்கிறத இந்த நூல் இயக்கத்துக்காரர்களுக்கு புத்துரியூட்டுவதற்காக ஒரு புத்தாக்க பயிற்சிக்கு தரக்கூடிய பாடநூலாக ஆசிரியர் இதை எழுதி இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். காரணம், இன்றைக்கு எப்படியெல்லாம் இந்த RSS கொள்கையை மாற்றி இருக்கிறார்கள். எப்படி ஒரு காலகட்டத்தில் இவர்கள் சிற்பவன் பார்ப்பனர்களுக்கு மட்டுமே இருந்தார்கள், இன்றைக்கு அப்படி இல்லை. அவர்கள் கொள்கையை தளர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். நம் ஊரில் இருக்கக்கூடிய பூசாரிகளுக்கு அவர்கள் பேரவை வைத்து 22 கோடியை வாங்கி அதை செலவு செய்கிறார்கள். அப்படியானால் அவர்களுடைய இலக்கு என்ன? அருமையா அந்த பத்ரி நாராயணனுடைய பேட்டி ஆசிரியர் குறிப்பிட்டு சொல்லுகிறார் நண்பர்களே. இவருடைய நோக்கம் என்ன? இங்க இந்த ஊர்ல மண்ணின் மைந்தர்கள் எல்லாரும் பாம்பு வணக்கம் வச்சிருக்கானா, சன்னாசியப்பன் கோயில் வச்சிருக்கானா, இந்த பெரிய கருப்பு சின்ன பொருள் கோயில் வச்சிருக்கானா, அங்கே எல்லாம் கோயில் கட்டி கொண்டு அவர்களுடைய இதயத்துல நாம் இடம் பிடித்து அவர்களை இந்து குடியரசு, இந்துத்துவ குடியரசு என்கிற கொள்கையை நோக்கி கொண்டு செல்வது. அப்போ ஜனநாயக குடியரசுக்கு எதிரானது இந்துத்துவ குடியரசு. இந்த இந்துத்துவ குடியரசை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்று இவர்கள் 2008-10 திட்டமிடுகிறார்கள். திட்டமிட்டு அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். அப்படியானால் இந்த RSS இயக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு பெரிய மாற்றம், சிந்தனை மாற்றம், அவர்களுடைய கருத்தில் ஏற்படுத்திருக்கக்கூடிய மாற்றம், இதையெல்லாம் ஆசிரியர் நுணுக்கமாக பார்க்கிறார். 20க்கும் மேற்பட்ட நூல்கள், அந்த நூல்களிலிருந்து அவர் பார்க்கிற பார்வை இருக்கிறதே, சப்கா சாத் சப்கா விகாஸ், வளர்ச்சி, நிலையான வளர்ச்சி என்கிற முகமூடி. அதுதான் இந்த ட்ரோஜன் குதிரை, அதுதான் இந்த வஞ்சக குதிரை. இந்த நிலையான வளர்ச்சி என்கிற அந்த வஞ்சக குதிரை இவர்கள் காண்பித்துக் கொண்டு உள்ளே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது ரொம்ப நுட்பமாக குறிப்பிடுகிறார் நண்பர்களே. அறிஞர் அண்ணாவினுடைய மேற்கோளை ஆசிரியர் பதிப்புகளில் காட்டுகிறார் நண்பர்களே. ஆரியம் வீரத்தால் வெல்லாது, ஆரியம் விவேகத்தால் வெல்லாது, சூழ்ச்சியால் வெல்வதே அதன் வழக்கம். அறிஞர் என்ன சொல்லுகிறார்? வீரமும் கிடையாது, விவேகமும் கிடையாது, ஆனால் அவர்களிடம் சூழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லுகிற போது இந்த நூல் எதை நோக்கி எழுதப்படுகிறது என்பதை இந்த பதிப்புரை நமக்கு சுட்டி காட்டுகிறது நண்பர்களே. திருமால்வேலன் அவர்கள் முன்னுரையில சில நல்ல சிந்தனைகளை சென்று கொண்டிருக்கிறார். ஆசிரியரை அரசியலில் விமர்சிப்பவர்கள் கூட அவருடைய அறிவு வழியை விமர்சிக்க மாட்டார்கள். என்ன அருமையான கருத்து! அவருடைய அறிவு வழி இருக்கிறதே, அரசியல் வழியை கூட விமர்சிக்கலாம், அவருடைய அறிவு வழியை யாரும் தொட முடியாது. ஆமா, தந்தை பெரியாராலே கழகத்துக்கு கிடைத்த நல் வாய்ப்பு என்று தந்தை பெரியார் சொன்ன அந்த வரியை திருமால்வேலன் நீங்க குறிப்பிடுகிறார் நண்பர்களே. ஆமா, RSS ராஷ்டிரிய சுயம் சேவக் இங்கே திராவிடத்தை உடைக்கிறதாம். ஒரு கேள்வி கேட்கிறார். 100 வருஷம் ஆச்சு, இதுவரையும் தமிழ்ல உனக்கு பேர் வைக்க யோகிதை இல்ல, தமிழ்ல பேர் வைக்க யோகிதை இல்லாத நீ தமிழ்நாட்டுல திராவிடத்தை உடைக்க போகிறாயா என்று அவர் அந்த ஆய்வுரையில சொல்லுகிற போது நாமும் கொஞ்சம் யோசிக்கிறோம் நண்பர்களே. இந்த RSS மெய்யியல் என்பது தமிழுக்கு, தமிழனுக்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழினத்துக்கு எதிரானது என்பதற்கு அவர்கள் பெயரை கூட இன்னும் தமிழில் வைக்கவில்லை என்பதே சான்றாக அமைகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் தங்களை தாங்களே மோதிக்கக்கூடியவர்கள், தங்கள் தாங்கள் மீதே காதல் கொள்பவர்கள். அதுதான் இந்த RSS என்ற ஒரு நல்ல கருத்தில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆமா, இந்த விவேகானந்தருக்கு இவர்கள் முகமூடி போடுகிறார்கள் முற்போக்கு என்று. ஆனால் அவர் இந்து என்றதும் ஒரு தனி சக்தி பிறக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு தனி கட்டுரை இருக்கு. அதை நான் பிறகு விரிவாக பேசுகிறேன் நண்பர்களே. அப்போ இந்த முன்னுரை நமக்கு பல்வேறு ஆசிரியர் தந்திருக்கக்கூடிய கருத்துக்களை எளிமையாக எடுத்து தருவதாக இருக்கிறது நண்பர்களே. இங்கே சொன்னார் ஐயா அவர்கள், மகாத்மா ஜோதிலால் பூலே, டாக்டர் அம்பேத்கர், இவர்களை பற்றிய எந்த சிந்தனையும் RSS இருக்கக்கூடிய பிற்பட்டவர்களுக்கும் RSS இருக்கக்கூடிய பட்டியலினத்தவர்களுக்கும் போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு காலத்துல லாலா லஜபதி ராய், திலகர் போன்ற சிற்பவன் பிராமணர்கள் காங்கிரஸ்ல இருந்தார்கள். அப்பெல்லாம் காங்கிரஸ் கூட்டம் எங்க நடக்குதோ அங்கெல்லாம் கூடவே இந்த இந்து மகா கூட்டமும் நடக்கும். அருமையா ஐயா சொன்னார், இந்து மகா சபைன்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. அந்த இந்து மகா சபை கூட்டம் காங்கிரஸ் கூட்டம் முடிஞ்சோடனே நடக்கும். காங்கிரஸ் விடுதலை போராட்டத்துக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் அல்ல, பிரிட்டிஷார்களுக்கு ஆதரிப்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம். அப்போ அந்த தொடக்க காலத்துல இருந்த அந்த இயக்கத்துல திலகர் இறந்த பின்னாலே ஒரு இடைவெளி வருகிறது. காந்தி என்பவர் அந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்துல தலைவராகி விடுகிறார். ஒரு பணியா, ஒரு வியாபாரி,
இந்த பனியா வந்து விடுவதா, சிற்பவர்களுக்கு பிராமணர்களுக்கு இந்த இயக்கத்தில் வாய்ப்பில்லையே என்பதற்காக தொடங்கப்பட்ட அந்த இந்து மகா சபையினுடைய இன்னொரு பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுதான் RSS 1925 என்கிற தகவல் நாம் வரலாற்றோடு அங்கே பார்க்கிறோம் நண்பர்களே. ஒரு முறை திலகர் குறிப்பிடுவதை ஆசிரியர் காட்டுறார். அப்ப அந்த காலகட்டத்தில் கோல்வாக்கர் எழுதுவதையும் இவர் குறிப்பிடுகிறார். என்ன, இந்த பட்டியலினத்தவர்களை, இந்த மகன்களை கோயில்ல கூட அனுமதிக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. இன்னும் ரொம்ப நுட்பமா சொல்ல போனா அவங்க பூணூல் போடுறது கூட நம்ம அனுமதிக்கலாம், அது கூட தப்பு இல்ல. ஆனால் ஒன்று, துப்புரவு வேலை செய்வதில் இருந்து, இந்த 4 வர்ணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த வேலைகள் செய்வதில் இருந்து இந்த அவர்ணர்களை நாம் விட்டுவிட முடியாது என்று அம்பேத்கருக்கு இவர்கள் பதில் சொல்லுகிற போது இவர்கள் எவ்வளவு கொடூரமானவர்கள், இவர்கள் எத்தகைய எண்ணத்தை உடையவர்கள் என்பதை நாம் கவனத்தை கொள்கிறோம் நண்பர்களே. அதனால்தான் வரலாற்று நாம மண்டல் கமிஷன் என்கிற ஒன்று வந்த உடனே இவர்கள் உடனே ரத யாத்திரையை தொடங்கி எப்படி நமக்கு இந்த ஓபிசி ஒதுக்கீடு வந்துவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார்கள். இவர்கள் இந்த சாகாக்களிலே என்ன செய்கிறார்கள்? தூய்மையாக இரு என்கிறார்கள், உடற்பயிற்சி செய்ய என்கிறார்கள், உடல் ஆரோக்கியத்தை பேணு என்கிறார்கள், முன்னோரை வணங்கு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த அந்த ட்ரோஜன் அந்த குதிரைக்கு உள்ளே என்ன இருக்கிறது? பயங்கரவாதம், வன்மம், வக்ரம், வெடிகுண்டு பண்பாடு. இதுதான் அந்த குதிரைக்குள்ளே ஒளிந்து இருக்கிறது. இதுதான் இந்த வஞ்சகம் என்று நாம் சொல்லுகிறோம் நண்பர்களே. நாம் மிக நுட்பமாக கவனிக்கிறோம். பாஜகவிலிருந்து ஏன் விலகுகிறேன்னு சிவம் சங்கர் சிங் ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருக்கிறார். ஆசிரியர் அப்படியே சொல்றார், எப்படி இங்கே இவர்களிடம் தீண்டாமை இருக்கிறது, எப்படி இவர்கள் நம்மை ஒதுக்கி வைக்கிறார்கள் என்றெல்லாம் அவர் அந்த புத்தகத்தில் எழுதுகிறார். நான் இந்த புத்தகத்தை எழுதிய போது முடிவு செய்தேன், பெரும்பாலும் வெளியில் இருக்கிற கம்யூனிஸ்டுகாரர்களும், வெளியில் இருக்கிற கடவுள் மறுப்பாளர்களும், வெளியில் இருப்பவர்களும் இந்த புத்தகத்தை ஆதரிப்பார்கள், பிஜேபியில இந்த RSS இருக்கக்கூடிய தீண்டாமையை பற்றி வரவேற்பார்கள் என்று நினைத்தேன். ஆனால் பிஹெச்பியில, பிஜேபியில, ஏபிவிபியில அந்த 30 அமைப்புகளிலே இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத பட்டியலினத்தை சார்ந்த பலரும் என்னுடைய நூலை வரவேற்றார்கள், எனக்கு மகிழ்ச்சியோடு தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டார்கள் என்று எழுதுகிற போது அந்த RSS பேரியக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டியலினத்தவர்களும் சூத்திரர்களும் எப்போதாவது யாராவது நம்முடைய கருத்தை பேச மாட்டார்களா என்கிற சிந்தனையோடு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. நீங்க திராவிட இயக்கத்தை பொறுத்தவரை பழிச்சென்று செயல்படுகிற இயக்கம். ஒரு முறை அந்த இயக்கத்தினுடைய தலைவர் மூஞ்சே தந்தை பெரியாரை நேரில் சந்திக்கிறார். நேரில் சந்தித்து கேட்கிறார், நாம 2 பேரும் இணைந்து பணியாற்ற வேண்டும். அப்ப பெரியார் சொல்றார், நான் மதத்தை அழிக்க பாடுபடுகிறேன், நீங்கள் மதத்தை காக்க நினைப்பவர், 2 பேரும் சேர்ந்து பணியாற்ற முடியாது. முகத்துக்கு நேரே மூஞ்சே விடாம் பழிச்சென்று சொல்றவர் தந்தை பெரியார். அவர் ஏற்கனவே பூரி சங்கராச்சாரியார் கடிதம் எழுதிய போதே எழுதியவர். அப்ப தந்தை பெரியார் எந்த மாதிரி ஒரு சிந்தனையை, ஒரு அடித்தளத்தை நமக்கு வைத்திருக்கிறார்களோ அப்படி வந்திருக்கக்கூடிய இயக்கம் தான் இந்த இயக்கம். இங்கே நம்முடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் நம்முடைய ஆசிரியருடைய அந்த நூல்களை பற்றி எல்லாம் குறிப்பிட்டார்கள். நான் கூட நேற்று பெரம்பலூர்ல சொன்னேன், பெரியாரியம் என்பதை போல ஆசிரியரியம் அல்லது வீரமணியம் என்கிற ஒரு கொள்கை அவர் நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டு தந்தை பெரியார் உயிரோடு இருந்த போது பெரியார் சிந்தனைகள் எப்படி வெளிவந்தது, அது போல ஆசிரியரியம் அல்லது வீரமணி சிந்தனைகள், மாணவிகள் ஆசிரியர் வீரமணி சிந்தனைகள் என்கிற ஒரு தொகுதி தனித்தனியாக வெளிவருமேயானால் அதுல எங்கே இந்த மத எதிர்ப்பு இருக்கிறது, எங்கே இந்த RSS உடைய கொடுமை இருக்கிறது, எங்கே சாதி ஒழிப்பு சிந்தனை இருக்கிறது, எங்கே சாதி மறுப்பு திருமண சிந்தனைகள் இருக்கின்றன, ஒரு பெரிய தொகுதியாக அது வர முடியும். அதை காலம்தான் முடிவு செய்ய வேண்டும் நண்பர்களே. இந்த நூல் ஒரு மிகப்பெரிய போராயுதம். நான் இந்த நூலை பற்றி சொல்லுகிற போது பெரியார் தொண்டர்களுக்கு புத்தாயுத பயிற்சிக்கான கருவி நூல் ஒரு கருத்தை சொன்னேன். இது நம்முடைய எதிரிகளோடு போராடுவதற்கு போர்க்கருவியாக இருக்கிற ஒரு நூல் என்று நான் பார்க்கிறேன் நண்பர்களே. ஏன்னா இந்த உலகமயமாதல், இந்த இந்துமயமாதல், இந்த இரண்டும் கலந்த கலவையாக இன்றைக்கு RSS உருவெடுத்து இருக்கிறது என்பதை நாம் இங்கிருந்து பார்க்கிறோம் நண்பர்களே. ஆமா, மனிதனுடைய மனதுக்கு உள்ளே இருப்பது அறிவு, வெளியே இருக்கக்கூடியது மதம். ஆனால் மனிதனை மனிதாபிமானம் மிகுந்தவனாக ஆக்குகிற சிந்தனை தான் உயர்ந்ததே தவிர மனிதனை மதக்காரனாக ஆக்குகிற சிந்தனை சிறப்பாக இருக்க முடியாது நண்பர்களே. இந்த நூலை நான் நேற்றே குறிப்பிட்டது போல 14 தலைப்புகள் இருக்கின்றன. முதல் தலைப்பு இந்த வர்ணம் ஜாதி காக்கும் அமைப்பு இந்து தர்மம் அப்படிங்கிற தலைப்பு. இந்த சனாதன தர்மத்தை முதலில் தூக்கி பிடித்தவர்கள் யார் என்றால்
காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சேர்ந்த மண்ணுருண்டை மாளவியா என்று நாம் எல்லாம் குறிப்பிடுகிற வடநாட்டில் இருக்க ஒரு மிகப்பெரிய தலைவர் லாலா லஜபதி ராய் இவர்கள் தான் இந்த இந்துத்துவ அமைப்பை தூக்கி பிடித்தார்கள். அப்போதெல்லாம் RSS பிறக்கவில்லை. சிறுபான்மை பார்ப்பனர்களுக்கு காங்கிரஸ்ல வேலை இல்லை என்ற நிலை வருகிற போதுதான் இவர்கள் செய்கிறார்கள். இதை நாம முன்னாடியே சுட்டி காட்டணும். 1906 இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டார்கள். இனி இவர்களோடு நாம் இந்து மகா சபையினரோடு இணைந்திருக்க முடியாது என்று எங்களுக்கு தனி தொகுதி வேண்டும் என்று கேட்டார்கள். உள்ளாட்சி வருகிற போது இப்படி விகிதாச்சாரத்தை அவர்கள் பெற்றார்கள் என்பதெல்லாம் ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள் சான்றுகளோடு இந்த நூலை நமக்கு குறிப்பிடுகிறார். இந்து மகா சபை பெயர் மாற்றம் பெற்றதுதான் RSS என்ற கருத்தை ஆசிரியர் அவர்கள் குறிப்பிடுகிறோம் நண்பர்களே. ஆமா, பல்வேறு தோற்றப்பொழிவுகளோடு இருக்கிறார். அப்படி அவர் 4 விதமான தோற்றப்பொழிவுகளோடு இருக்கிறார். அதுதான் வருணாசிரமம் என்று ஞானகங்கையில கோல்வாக்கர் குறிப்பிடுவதை ஆசிரியர் குறிப்பிடுவதை நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. பளிச்சென்று கோல்வாக்கர் எழுதுகிறார், டாக்டர் அம்பேத்கர் உருவாகி இருக்கக்கூடிய இந்த அரசமைப்பு தவறானது. மனு நீதியை அப்படியே அரசமைப்பாக ஆக்க வேண்டும். அதுதான் நண்பர்களே அவருடைய லட்சியம், அதுதான் நண்பர்களே அவருடைய தொலைநோக்கு, அதுதான் நண்பர்களே அவருடைய இறுதி இலக்கு. அப்ப இந்த அரசியல் சாசனத்தை காலி பண்ணணும். நம்ம சோசியல் ஜஸ்டிஸ் பேசுறோம், இடஒதுக்கீடு பத்தி பேசுறோம், 300 பிரியாம்பிள்ல தெளிவா கொடுத்திருக்காங்க. இவன் அந்த பிரியாம்பிளையே தடை செய்யணும், அதை நீக்கணுங்கிறான். அவங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி இருக்குமே. ஆனால் பிரியாம்பிள் நீக்கப்படுவது மட்டுமல்ல, அந்த 14, 15 எல்லாம் நாம் இந்த சமத்துவம் பேசுகிறோமே அதையெல்லாம் ஒழித்து விடுவார்கள். ஆகையினால அவர்களுடைய கையில முழுமையான அந்த 3/2 என்கிற ஆட்சி வருமையானால் இந்த நாட்டுல உலகாயுதம் பேசுகிற கடவுள் மறுப்பாளர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பட்டியலினத்தவர்கள், ஓபிசி, இன்னும் பழங்குடியினர் இவர்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்படுவார்கள். ஆட்சியிலிருந்து, அரசியலிருந்து, அதிகாரத்திலிருந்து, கல்வியிலிருந்து என்பதை நாம் மிக நுட்பமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை இதை அவர்கள் எழுதுகிறார்கள். ஆர்கனைசர்ல 1949 ரொம்ப தெளிவா இந்த அரசியல் சாதனம் மாற்றப்பட வேண்டும். தற்போது கூட மோகன் பகவத் அவர்கள் பேசியிருக்கிறார், ரொம்ப தெளிவா பேசியிருக்கிறார். இந்த அரசமைப்பு வெளிநாட்டு தரவுகளை கொண்டிருக்கக்கூடிய அரசமைப்பு. இந்த அரசமைப்பு தேசிய மதிப்பீடுகளை மதிக்காத அரசமைப்பு. ஆகையினால மனுநீதியை அடிப்படையாக கொண்ட மெருகேற்றப்பட்ட அரசமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். அவ கான்ஸ்டிடியூஷன்ல கை வைக்கணும், எல்லாருக்கும் ஓட்டுரிமைங்கிறத காலி பண்ணணும் என்றெல்லாம் ஒரு திட்டமிட்டு அவர்கள் வருகிறார்கள். ஆசிரியர் எதையுமே நுட்பமாக பார்க்கக்கூடியவர். ஸ்மிருதி, சுருதி, இதிகாசம், புராணம் இவற்றினுடைய ஒரே நோக்கம் வருணாசிரமத்தை பாதுகாப்பது. சில நேரங்கள் அவற்றை நம்ம ஆர்கியூமெண்ட்டுக்காக சில விஷயங்களை பேசுவோம். இப்ப சமூக கதையும் அல்லது நம்ம இப்படி எல்லாம் நீங்க புராணத்துல செய்திருக்கீங்களே என்று சொன்னா அவன் சரி, இது ஒரு தத்துவம் அதுக்குள்ளே இருக்கிறது, சூத்திரன் படிக்க கூடாது, மேல்வர்ணத்தவன் படிக்கணும், உயர்சாதிக்காரன் படிக்க வேண்டும்ங்கிற தத்துவம் அது உள்ளே இருக்கிறது என்பதை சொல்ல மாட்டான். ஆனால் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா உங்களிடம்? ஓ, அப்படின்னா நீங்கள் ராமர் வாழ்ந்ததை ஏற்றுக்கொள்கிறீர்களா? அப்படி நீங்கள் ராமர் வாழ்ந்ததை ஏற்றுக்கொள்கிறீர்கள் திசை திருப்புவான். அப்போ இந்த பட்டியலினத்தவர்கள் சூத்திரர்கள் படிக்க கூடாது, வேலைக்கு போக கூடாது, அவன் கட்டவர்ல வெட்டணும், அவன் வித்த கத்துக்க கூடாதுன்னு நம்ம புராணத்துல சொல்லி இருக்கிறீன்னு சொன்னா அப்ப நீங்க புராணத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படின்னு திசை திருப்புவான். இதுதான் அந்த வஞ்சகம் நண்பர்களே. அதனாலேதான் RSS வஞ்சக குதிரை என்றே நாம் இதை மொழிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆமா, இவர்கள் இந்து ஒற்றுமை என பேசுவது இருக்கிறதே பார்ப்பன மேலாதிக்கத்தினுடைய ஆதிக்கம் தான் என்பது நாம் கவனத்தில் கொள்கிறோம். ஆமா, அவர்களை பொறுத்தவரை இந்த இந்தியா என்பது ஒரு பெடரல் கண்ட்ரி, பல்வேறு ராஜ்யங்களுடைய கூட்டமைப்பு, பல்வேறு மாநிலங்களுடைய கூட்டமைப்பு. அதை முதலில் அழி, யூனிட்டரி தன்மை, ஒற்றை மதம், ஒற்றை ஆட்சி, ஒற்றை அதிபர், தனித்தனி பண்பாடுகளை ஒழித்துவிடு என்பதிலே தான் அவர்கள் குறிக்கோளோடு இருக்கிறார்கள். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார். அவர்கள் ஒரு கருத்தை போடுவார்கள், catch them young, இளைஞர்களை கையிலிடு, அவர்களுக்கு நஞ்சை ஊட்டு, இளமையிலேயே ஊட்டினால்தான் அது சிறப்பாக இருக்கும். ரொம்ப நுட்பமாக பார்க்கிறோம் நண்பர்களே. ஆசிரியர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், என்ன உலகமாக போய் ஒரு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கிற வேலை என்று ஆசிரியர் எதை குறிப்பிடுகிறார்? நம்முடைய தொலைக்காட்சிகள் அடிக்கடி பார்க்கலாம், விவாதங்கள் அடிக்கடி பார்க்கலாம். இந்த ஆட்கள் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? வருணாசிரமம், ஜாதிய ஏற்றத்தாழ்வு இவையெல்லாம் பிரிட்டிஷாரால் ஏற்படுத்தப்பட்டவை. வருணாசிரமம், சாதி ஏற்றத்தாழ்வு இதையெல்லாம் பிரிட்டிஷாரால் ஏற்படுத்தப்பட்டது என்று பச்சை பொய்யை
பேராசிரியர் பேர் போட்டுக்கிட்டே டிவியில உட்கார்ந்துட்டு பேசுவான். நமக்கு ஆத்திரமா வரும். என்னடா அப்படி ஒரு பச்சை பையன் பேசுறானே. இது கோல்வார்கர் அப்பவே அவருடைய பஞ்சாப் டாக்ஸ் பக்கம் 33 34 இப்படித்தான் நீங்கள் இதை பேச வேண்டும் என்று அவர்களை பயிற்றுவித்திருக்கிறார். அப்போ RSS பயிற்சியில அவர்கள் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்றால், இந்த சாதி வேற்றுமை எல்லாம் பிரிட்டிஷாரால் உருவாக்கப்பட்டது என்கிற பொய்யை மீண்டும் மீண்டும் சொல், அந்த கருத்தாக்கத்தை ஏற்படுத்து. அப்போ இந்த சமூகம் என்ன நினைக்கும்னா, பிரிட்டிஷ்காரன் தான் அந்த ஜாதியை உருவாக்குனானோ. ஆசிரியர் கடுமையான கேள்விகளை முன்வைக்கிறார் நண்பர்களே. ராமாயணம், பாரதம், வேதம், மனுநூதி, இதெல்லாம் பிரிட்டிஷார்கள் வந்த பிறகு எழுதப்பட்டதோ? 10,000 வருஷங்கிற, 20,000 வருஷங்கிற, தொன்மையானதுங்கிற, பிரிட்டிஷ்காரர் வந்ததுக்கு பிறகு எழுதப்பட்டதோ? இந்த கருத்துக்கள் எல்லாம் இவர்கள் இந்த பஞ்சாப் நாட்டில் இருக்கிறது மட்டுமல்ல நண்பர்களே. ஆசிரியர் ஒரு 20 இடங்களுக்கு மேல ஒரு நூலை மேற்கோள் காட்டுகிறார். தி RSS and the making of the deep nation அந்த புத்தகத்தில் இருக்குது. ஒன்றில் கூட ஆசிரியர் அவர்கள் சான்றுகள் இல்லாமல், ரெஃபரன்ஸ் புக் இல்லாம எந்த ஒரு கருத்தையும் குறிப்பிடவில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த புத்தகம் இருக்கிறதே மிகச்சிறந்த சான்றாகணும். ஒண்ணுக்கும் அவர் சான்றுகளோட ஆதாரங்களோட அவர் எழுதியிருக்கிறத பார்க்கிறோம். ஆமா, 2014 கேரளாவுக்கு மோகன் பகத் போறார். ஒரு RSS உறுப்பினர் கேட்கிறார், இது அறிவியல் யுகம், சாதி கொடுமையை ஒழிக்க வேண்டாமா? அப்போ மோகன் பகத் சொல்கிறார், நண்பர்களே, ஜாதி நடைமுறை ஒழிப்பதிலோ எதிர்ப்பதிலோ சங் பரிவார் தன்னை எந்த காலத்திலும் ஈடுபடுத்திக் கொள்ள கூடாது. அப்ப இந்த ஜாதி முறையை ஒழிக்கிறதுல நீ இந்த இயக்கத்தில் இருக்கிற ஒரு காலமும் உனக்கு அந்த எண்ணம் வரக்கூடாது, அதை அழிக்கணும்னு என்று இந்த மோகன் பகவத் அவர்கள் 2014 அங்க நடந்த அந்த RSS கூட்டத்துல இருக்கிறத நாம் கொஞ்சம் முன்னால குறிப்பிட்டு காட்டிய இது RSS அந்த மேக்கிங் ஆஃப் த டீப் நேஷன் நூல்ல இருக்கிற அந்த பேட்டியை எல்லாம் எடுத்து காட்டி இந்த இடத்துல இந்த நூலை இவர் பேசியது இருக்கிறது என்பதை எல்லாம் நாம் பார்க்கிறோம் நண்பர்களே. இந்த நூல் இருக்கிறத மிகப்பெரிய ஆவணம். நம்முடைய பரம்பரையாக நம்முடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் நாம் கொண்டு செல்ல வேண்டிய ஆவணம் நண்பர்களே. சமூக நீதி இரட்டை வேடம் என்கிற ஒரு தலைப்பு இருக்கிறது. ஆமா, இந்த பார்ப்பன பணியாட்களுடைய ஆதரவு போய்விடும் எப்போது சமூக நீதி பேசினார். சமூக நீதி பேசி கல்வி எல்லோருக்கும் கொடுத்தார். அப்போ பட்டியலினத்தவருக்கும் OBCக்கும் நீங்க படிப்பையும் வேலையையும் இடஒதுக்கீடு கொடுத்தால் அது அழிவை தேடிவிடும். ஏன் பணியாக்கள் நம்மை ஆதரிக்க மாட்டான், பார்ப்பனர் நம்மை ஆதரிக்க மாட்டான். ரொம்ப தெளிவாகவே 1970 எப்படி இந்த RSS குஜராத்தில் தூண்டிவிட்டது, இடஒதுக்கீடுக்கு எதிரான போராட்டத்தை தூண்டிவிட்டது. அது மட்டுமில்ல, அதற்கு மாற்றாக பொருளாதார நுகர்வோர் என்று ஒன்றை கொண்டு வந்து 1980 இந்த பொருளாதார அடிப்படையிலே தான் இடஒதுக்கீடு இருக்க வேண்டும். ரொம்ப நல்லது மாதிரி பல நேரங்களில் பேசுவான். சென்ட்ரல்ல கொண்டு வந்துட்டான், EWS 3 நாள்ல கொண்டு வந்துட்டான். 1955 காக்கை கல்லேல்கார் கமிஷன் போட்டு மூடி, அப்புறம் ஐயா VP சிங் காலத்துல நாம சமூக நீதி காவலர் காலத்துல அதை வெளியில கொண்டுகிட்டு வந்து, அப்புறம் மண்டல் கமிஷன் வந்து, அதுக்கப்புறம் 2002 வரலையும் காத்திருந்தோம். கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகள் நடுவண் அரசுல ஒரு ரயில்வே துறையில AGS ஆபீஸ்ல நம்ம இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய வேலைக்கு காத்து கொடுத்தோம். ஆனா 3 நாள்ல சத்தம் இல்லாம அப்ப இவர்கள் பழங்குடியினத்தவரை கொண்டு போய் குடியரசுத் தலைவராக்குவது, அப்துல் கலாம் மாதிரி இஸ்லாமியர்களை குடிசல், இதெல்லாம் ஒரு அடையாள அரசியல். அவர்கள் தெளிவாகவே சொல்லுகிறார்கள், இப்படி இந்த அடையாளப்படுத்தி விட்டு நாம் ஏமாற்ற வேண்டும். அதுதான் நண்பர்களே வஞ்சக குதிரை, அதுதான் நண்பர்களே ட்ரோஜன் ஹார்ஸ். நாம் எப்படி இவர்கள் நம்ம ஏமாற்றுகிறார்கள். அப்போ 3000 பேர் 4000 பேர் குஜராத்தில் கொள்ளுவான், குடியரசுத் தலைவரா அப்துல் கலாம் இருப்பார். மணிப்பூர்ல கொள்ளுவான் பழங்குடி மக்களை, ஆனா பழங்குடி அம்மா அங்க இருக்கும். இன்னும் கூட நான் இன்னும் அடுத்தடுத்து வரும்போது எப்படி இந்த குடியரசுத் தலைவர் சமாச்சாரத்தை இவர்கள் அணுகுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் நண்பர்களே. மாதவ் சிங் சோலங்கி அப்போது இந்த இடஒதுக்கீடை கொண்டு வருகிறார். தேவரஸ் தான் அப்ப அந்த இயக்கத்துக்கு தலைவரா இருக்கிறார். அவர் தான் போய் எல்லாம் தூண்டிட்டார். பிறகு ஒரு முறை அந்த தேவரசே பல முயற்சிகள் செய்கிறார். இடஒதுக்கீடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற போது யாரும் RSS அவரை அந்நியப்படுத்துகிற போக்கை ஆசிரியர் குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆமா, இப்பவும் மோகன் பகத் என்ன சொல்லுகிறார், அரசியல் கலக்காத ஒரு குழு இருக்கணும். இடஒதுக்கீட்டை இவர்கள் அரசியலாக்குனது தப்பும்பர். அதாவது அதை இடஒதுக்கீட்டை ஏற்கிறேன் இப்படி பூசி முழுகிறது, ஏமாத்துறது. அப்ப இவனுக்கு ஒரு வஞ்சகம் இருக்குது, இடஒதுக்கீட்டு ஒழிக்கணும். அதை நேரடியா சொன்னா நம்மளை எல்லாரும் திட்டுவான், ஓட்டு விடுவாரு. அதுக்காக என்ன செய்ய வேண்டியது, ஒரு குழு தான் அதை டீல் பண்ணணும். அதுல அவன் சொல்ற அந்த அரசியல் கலக்காத அவள் குழுவா தான் இருக்கும்.
அப்படி நாம் நுட்பமாக பார்க்கிறோம். ஏன்னா நமக்காக இடஒதுக்கீட்டுக்கு முதல் போக்கப்பட்ட காக்கை கல்லாளர் கமிஷன் இருக்கிற அவரே ஒரு பார்ப்பனர் தான். 75 விழுக்காட்டுக்கு மேலே ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு 50களில் அந்த அறிக்கை வந்ததே, அதையே நாம் கவனத்தில் கொடுக்கிறோம் நண்பர்களே. இப்படி இந்த அரசியல் கலக்காத இடஒதுக்கீடை பற்றி பேச வேண்டும் என்று கூறுகிற கருத்து ஒரு புறம் இருக்கிறது நண்பர்களே. ஒரு அருமையான தலைப்பு இந்த நூல்ல, ஆசிரியருடைய நூல்ல விவேகானந்தர் முற்போக்கு பிம்பம் அப்படின்னு தலைப்பு தந்திருக்கிறார். அந்த தலைப்புல எப்படி இவர்கள் இந்த சமூக அமைப்பை பற்றி கருத்தை முன்வைக்கிறார்கள். விவேகானந்தரே சொல்றார், கடவுள் மனிதனுக்கு அருளிய மிகச் சிறப்பான சமூக அமைப்பு சாதி. நம்ம விவேகானந்தர் சொல்லுகிறார், கடவுள் கொடுத்த மிகச்சிறந்த அமைப்பு. அப்ப எப்படி நீங்க அந்த விவேகானந்தருக்கு இவர்கள் முற்போக்கு முடியை போட முடியும்? சில நேரங்கள் அவர் சொல்லியிருக்கார். எப்படி சொல்லியிருக்கார்? இந்த நாடு உருப்படணும்னா பாப்பாமா நாட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லியிருக்கார். ஆசிரியர் சொல்லுகிறார், அதெல்லாம் அவர் தனிப்பட்ட முறையிலே பாதிக்கப்பட்ட போது அங்கிருந்த பார்ப்பனர்கள், முகர்ஜிகள், மற்றவர்கள், இவன் ஒரு சூத்திரன், இவன் போய் என்ன இந்து மதத்தை ரெப்ரசன்ட் பண்ண வேண்டியிருக்குன்னு நேரடியா விவேகானந்தர் அட்டாக் பண்ணா. அப்பதான் சொல்லுவாரு, இந்த பாப்பா வெளிநாட்டுக்கு போனாதான் நாடு உருப்படும்னு. மற்றபடி அவர் தன்னுடைய கொள்கையில அவருடைய அந்த நிலைகளை ஒரு இடத்துலயே சான்றுகளோடு நிறைய தருகிறார். மனோன்மணி சுந்தரானோட கிட்டத்தட்ட 50 கடிதங்கள் எழுதிய விவேகானந்தர் திருவனந்தபுரத்தில் அவரோடு பலமுறை விவாதித்து இருக்கிறார், பேசி இருக்கிறார். அவர் கூட சொல்றாரு, ஆரிய ஹிந்து நப்பா, ஐ எம் நாட் ஏ ஹிந்து, ஐ ஆம் ஏ சைவன், நான் ஒரு சைவன் அப்படின்னு சொன்னப்போ, நான் இந்து கிடையாதுன்னு சொன்னப்போ, யூ ஆர் ஏ டிபிக்கல் கனடியன். இதெல்லாம் விவேகானந்தர் சொன்னதை நம்ம படிக்கிறோம். இந்த ஆசிரியர் குறிப்பிடுகிறார் நண்பர்களே, ஈரோடு தலைவர் பேசி இருக்கிறார். பார்த்தாயா ஐயா சுந்தரனார், நீ என்ன கோத்திரம்னு கேட்டார். அப்போ மனோன்மணி சுந்தரனார் சொன்னார், நான் திராவிடியன் கோத்திரம். மனோன்மணி சுந்தரனார் சொன்னார், திராவிடியன் கோத்திரம். அப்ப பெரியாரே பிறக்கல. நுட்பமா நம்ம கவனிக்கணும். இந்த பயில பேசுறானே இந்த திராவிடம்னு, நீங்க இந்த சபாபதி நாம திராவிட பிரகாசிகை ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்டரேச்சர் போட்டுக்கிறாரு, பேரே திராவிட பிரகாசிகை. அப்பெல்லாம் பெரியார் களத்துக்கே வரல 1870கள். அப்போ இவர்கள் மாய்மாலம் செய்து ஏமாற்றி, நீங்க திராவிட சைவ மகாசபைகள் இலங்கையில் இன்னமும் 1840களில் பதிவு செய்யப்பட்ட சபைகள் இன்னமும் இருக்கின்றன. இந்த சைவர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிற போது நாங்கள் திராவிட சபை சார்ந்தவர்கள் என்றுதான் அறிமுகப்படுத்துவார்கள். நீங்க கால்டுகளுக்கு தரவுகள் கிடைக்குது. ஏன் கோல்வாக்கர் என்ன எழுதுறாரு, ஒரு வெள்ளக்காரன் தான் நம்ம இந்துக்கள் எல்லாம் பிரிக்கிறதுக்கு நீங்க எல்லாம் திராவிடன் போய் சொன்னா, தமிழ் இலக்கியம் தனிப்பிரிச்சு சிறப்பு வாய்ந்ததுன்னு போய் சொன்னா, அவங்க எல்லாம் இந்துக்கள்னு அவன் சூழ்ச்சி செய்து பிரித்து விட்டான் நண்பர்களை. அவன் ஒரு ஐரிஷ் மேன் இங்க வர்றான். இங்க வந்தப்ப தரவுகள், அப்போ தரவுகள் தந்த கூட பார்ப்பனர்கள். அப்போ தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான சூழல் இருந்தது, அதை வைத்துக் கொண்டுதான் அவர் இப்படி எல்லாம் எழுதுகிற ஒரு தன்மையை பார்க்கிறார். ஆனால் இவர்கள் வழக்கம் போல இந்த ட்ரோஜனாக, இந்த வஞ்சக குதிரையாகவே தங்களுடைய வாதங்களை முன்வைக்கிறது நம்ம பல இடங்களில் பார்க்கிறோம் நண்பர்களே. அதனால இந்த தி கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் விவேகானந்தா பக்கம் 322ல என்ன சொல்லி இருக்கிறார். பிராமணன் ஐடியல் மனிதன், அவன் ஒரு லட்சிய மனிதன், அவன் லட்சியத்துக்காக வாழ்பவன். சமூகத்தில் இருக்கிற கலாச்சார பண்பாட்டு அமைப்புகள் அத்தனையும் பிராமணர்களும் ஒப்படைத்து விட வேண்டும். 322வது பக்கம். அப்ப பிராமணியத்தை எந்த அளவு உயர்த்தி பிடித்தார் விவேகானந்தர், இதெல்லாம் ஆசிரியர் தன் கருத்தா சொல்லல, சான்றுகளோடு எடுத்து சொல்றார். நண்பர்களே, பார்ப்பனர் அல்லாதோரே காத்திருங்கள், சண்டையிடாதீர்கள். ஏன் நீங்கள் இவ்வளவு நாளாக சமஸ்கிருதம் படிக்கவில்லை? ஒவ்வொரு பார்ப்பனர் அல்லாதாலும் சமஸ்கிருதம் படிக்க வேண்டும். எதற்காக இவன் விவேகானந்தரை தூக்கி பிடிக்கிறான் என்பது இப்போது புரிகிறதா நண்பர்களே? ஆமா, தொடக்கத்தில் பிரம்ம சமாஜி அவர் வந்தார், பின்னால பிரமத வெறுப்பாளராக மாறி போனார். நண்பர்களே, நேற்று நான் பெரம்பலூர்ல இந்த நான் சொல்லப்படுற செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன். பன்வர் மெக்பன்சின்னு ஒரு ஆர்எஸ்எஸ் தொண்டர், அவர் எப்படி தீண்டாமையில பாதிக்கப்பட்டார், மாவட்ட பொறுப்பு இருக்கிறவர், எங்கள் தான் என் வாழ்க்கையில் இருந்தவர், என்னுடைய உயிர் இந்த கோயிலுக்காக போகட்டும், அயோத்தி கோயிலுக்காக போகட்டும் வாழ்ந்தவர், பெரிய தியாகம் செய்தவர். அந்த அஸ்திகள்லாம் குஜராத்ல அந்த அஸ்தி எல்லாம் அந்த ரயில கொடுத்த அஸ்தி எல்லாம் எடுத்துக்கிட்டு ஊருக்கு வர்றப்போ எல்லாம் சிறப்பா இருக்கிறது. அவர் தன் வீட்டில் அவர்களுக்கு பூரியும் கிழங்கும் செஞ்சு தயார்படுத்தி வச்சிருக்கார். அவர் ஒரு பட்டியல் இனத்தவர் என்பதற்காகவே அந்த காரில் ஏற்றிட்டு போய் வழியில கொட்டிட்டு போயிடுறாங்க. அவரால் தாங்கிக்க முடியல.
என் உடலில் இருக்கக்கூடிய குருதி முழுவதும் அமிலமாக மாறிவிட்டது. தற்கொலைக்கு முயற்சி பண்றான். அவனால தாங்கிக்க முடியல. நாம் 15 ஆண்டுகளாக இந்த RSSல இருந்தோம், நமக்கு ஒரு மரியாதை இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லி பிறகு அவன் வெளியில வந்து ஐ குட் நாட் பி a ஹிந்து அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதுறான். அந்த புத்தகத்தை ஆசிரியர் எடுத்து அதில் இருக்கக்கூடிய தன்மைகளை எல்லாம் விளக்குறார். அவன் தெளிவா சொல்றான், பார்ப்பன பணியாளர்களுடைய கூட்டமைப்பு தான் இந்த RSS, தி ஸ்டோரி ஆஃப் எ தலித்தின் RSS. 2019 வெளியீடு. அந்த பன்வர் மெக்ரன்சி தமிழிலும் மொழிபெயர்த்து போட்டிருக்கிறார் நண்பர்கள. எங்கள் இயக்கத்தில் திருமணமாகாதவர்களை முதன்மையாக கருதுவார்கள். ஒரு குருதா ஒரு பைஜாமா தான் எங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கும். நான் அப்படி இருந்தேன் அவனே எழுதுறான். ஆமா, இன்னும் பல்வேறு பகவான்கள் அங்க இருக்கிறார்கள். இந்த பனியாக்கண்டம் தான் பணம் பூரா போய் செல்லுகிறது. ஆமா, மிகப்பெரிய தீண்டாமை உள்ளே இருக்கிறது. அங்க பாரத பிரதிநிதித்துவ சபான்னு ஒண்ணு இருக்கு. அந்த பாரத பிரதிநிதித்துவ சபால இந்த 100 ஆண்டுகள்ல ஒரே ஒரு பட்டியல் இனத்தவரோ ஒரே ஒரு பிற்பட்ட இனத்தவரோ பொறுப்புக்கு வந்ததில்லை. எதிர்காலத்தில் பொறுப்புக்கு விடவும் மாட்டார்கள். இப்ப கம்யூனிஸ்ட் பொலிட்பீரோ இருக்கிற மாதிரி இப்ப நீங்க திமுக கழகத்துல அல்லது பொது செயற்குழு அல்லது பொதுக்குழுவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை கழக குழு இருக்கிற மாதிரி இந்த பாரத பிரதிநிதித்துவ சபாவில யாரும் இருந்ததில்லை. நான் எல்லோரிடமும் முறையிட்டேன், ஆனால் எவரும் வந்து அதை கேட்பதாக இல்லை என சொல்லுகிற போது நாம் நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. ஒரு கருத்தை அந்த பன்வர் மெக்கன்சி சொல்றதை நாம் மிக நுட்பமாக கவனிக்கணும், ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும். அதான் அவர் சொல்றாரு, இந்த ராம்நாத் கோயங்கா இருக்காரு, அந்த ராம்நாத் இருக்காரு, அவர் குடியரசுத் தலைவராக கூட வந்துட முடியும், ஆனா இந்த பாரத பிரதிநிதித்துவ சபாவில் உறுப்பினராக முடியாது. ஏன்னா அவர்கள் விதி வைத்திருக்கிறார்கள், பார்ப்பனரை தவிர சிற்பவன் பார்ப்பனரை தவிர நம்ம ஊர் ஐயங்காருமே ஆக முடியாது. நம்ம கவனிக்கணும். அந்த சிற்பவன் பார்ப்பனர்கள் மட்டும்தான் அந்த அமைப்புல இருக்க முடியும், தலைமை பொறுப்புல இருக்க முடியும். நீங்க இந்த நம்முடைய மாண்புமிகு மேல குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவராக கூட ஆக்குவான். ஆனா அந்த RSSல எவ்வளவு பயிற்சி பெற்றிருந்தாலும் இந்த பாரத பிரதிநிதித்துவ சபாவில் அவர்கள் உறுப்பினராக முடியாது என்று வைத்திருக்கிறார்கள் என்றால் இவருடைய நோக்கம் என்ன? இவர்கள் யாருக்காக இயங்குகிறார்கள்? அதனால்தான் நாம் இதை வஞ்சக குதிரை என்கிறோம். உன்னுடைய தலைமை பொறுப்புக்கு விட மாட்டேன், செயற்குழுவை யாரையும் பொறுப்புக்கு போட மாட்டேன், மக்களை ஏமாற்றுறதுக்கு குடியரசுத் தலைவர் சொல்லுவ அதிகாரமற்ற பதவியை தருவாய் என்றெல்லாம் நான் இந்த ஆசிரியர் ரொம்ப நுட்பமா பார்க்கிறார் நண்பர்களே. சர் சங் சாலக்னு ஒரு தொடரை சொல்றார். இந்த சர் சங் சாலக்னா யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க தான் பெரிய ஆட்கள். தேவரச சர் சங் சாலக்குமா, மோகன் பாகவத சர் சங் சாலக்குமா, அந்த தலைமை கழக உறுப்பினர்களுக்கெல்லாம் இந்த பெயர் உண்டு. ஒரு காலமும் இந்த சர் சங் சாலக் தலைமை குழுவராக ஆகவே முடியாது என்று இந்த பன்வர் மெக்கன்சி தருகிற அந்த கருத்துக்களை நாம் படிக்கிற போது நமக்கு ஒரு அச்சமே தோன்றுகிறது நண்பர்களே. ஆமா, இவர்கள் என்ன திட்டமிடுகிறார்கள் ஆசிரியர் தெளிவா சொல்றார். அம்பேத்கரை கடவுளாக்கு, அம்பேத்கருடைய கொள்கையை ஊத்தி மூடு, புதைத்து விடு. என்ன அருமையான கொள்கை! அம்பேத்கருக்கு பூஜை புனஸ்காரம் பண்ண, அம்பேத்கரை கடவுளாக்கு. பட்டியல் இனத்திற்கு கல்வியா இல்ல, பட்டியல் இனத்தவருக்கு வேலை வாய்ப்பா இல்ல. ஆனா நாங்கள் யாருக்கு பூஜை செய்கிறோம்? குரு பூஜை செய்து யாரை கடவுளாக்கி விட்டோம்? அம்பேத்கரை கடவுளாக்கிட்டோம். ஆமா, நந்தன் அப்படித்தானே செஞ்சாங்க. அவர் ஒரு நாயன்மாருமா, அவர் வந்து ஜோதியில கலந்துட்டாருமா, அவருக்கு ஒரு புனிதர் பட்டத்தை கொடுத்து அவருக்கு ஒரு சிலையை வச்சு நீங்க நாயன்மாரை வணங்குறங்க, நாங்க வந்து பார்ப்பனரா இருந்தாலும் யார வணங்குறோம்? நாயன்மாரை வணங்குறோம்பா. வால்மீகி ஒரு மீனவருங்கம்மா, நாங்க எங்க புத்தகம் எழுதியிருக்கோம்? நீங்க எழுதுறோம் பாருங்க, யாராவது ஒரு பாப்பா ஒரு இதிகாச காப்பியத்தை எழுதியிருக்கானா அப்படிமா? அப்ப நண்பர்களே, இவர்கள் நம்முடைய கையை எடுத்தே நம்முடைய கண்ணை குத்துபவர்கள். அதனாலதான் ரொம்ப நுட்பமா அம்பேத்கர் வழிபாடு ஊக்கப்படுத்த வேண்டும், ஆனால் வந்து அவர்களை அவர்னர்களாகவே வைத்திருக்க வேண்டும். இதெல்லாம் அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய கோட்பாடுகளாக இருக்கின்றன. அதனால்தான் ஆசிரியர் அம்பேத்கர் ஒரு புதிய முகமூடி, ரமேஷ் பதாங்கேவினுடைய அந்த நூல், அவர் அங்க இருந்தவர், மனு சங் நான் அப்படின்னு ஒரு தன்வரலாற்று நூல் எழுதுறார். அதுலயும் கோல்வாக்கர் கருத்துக்கள் நிறைய. ஆமா, ஒரு முறை கோல்வாக்கர் சொன்னாராம், நான் ரொம்ப நுட்பமா கவனிக்கணும். என்ன சொன்னாரா, இந்த சங்கராச்சாரி இருக்காரு, அவர் மலர் மாலை கட்டிட்டு வந்து ஒரு மேடை போட்டு ஒரு தலித்தை நிறுத்தி கட்டி பிடிச்சு இன்றோடு இந்து மதத்தில் தீண்டாமை ஒழித்து விட்டது என்று ஒரு விழா நடத்த வேண்டும் அப்படின்னு
யாரு பேசினாராம்? கோல்வாக்கர் பேசினாராம். எப்ப பேசினாராம்? 1969 எந்த பத்திரிகையில் இந்த செய்தியாக இருந்ததோ ஆசிரியர் தர்றார். பெரும் புயல் தோன்றி இந்த யார கோல்வாக்கரை நம்முடைய இயக்கத்திலிருந்து வெளியே தள்ளுனானா. இயக்கத்தை தோற்றுவித்தவன் காலத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற போது அங்கே இருக்கிற பிற்போக்காளர்கள் அதை விடுவதில்லை என்று சொல்லுகிற போது நாம் நுட்பமா பார்க்கிறோம். முன்னாடியே நாம் சொன்ன இந்த தினேஷ் நாராயணனுடைய இந்த டீப் நேஷன் புத்தகத்திலிருந்து பல கருத்துக்கள் வருகின்றன நண்பர்களை சொல்லிட்டு, இந்த கேள்வி எழுப்புகிற போதெல்லாம் தலித் பாகுபாடு வருகிற போதெல்லாம் இவர்கள் மடைமாற்றுவார்கள். அதனால இவர்கள் சொல்லுகிறார்கள், தமிழ்நாட்டில் ஒரு இந்துத்துவ அம்பேத்கர். அப்ப இந்த இந்துத்துவ ஜனநாயகம், அது என்ன இந்துத்துவ ஜனநாயகம்? அப்போ மக்கள் ஜனநாயகத்திலிருந்து இந்துத்துவ ஜனநாயகம் எப்படி வேறுபட்டது? ஒரு எழுநூறு கூப்பிடு, மந்திரியாக்கு, நாங்கள் தலித்துகளை மந்திரியாக்கி விட்டோம்னு சொல்லு. இதுக்கு பேர் தான் இந்துத்துவ அம்பேத்கரியா, இதுக்கு பேர் தான் இந்துத்துவ ஜனநாயகம். அப்ப நண்பர்களே, அவர்கள் நம்மோடு வருவார்கள், நம்மிடம் இருப்பவர்களுக்கு பதவி தருவார்கள். அதை வைத்துக் கொண்டு திருவள்ளுவரை தூக்கிட்டு போய் சாமி சாமின்னு சொல்லு, தமிழனுடைய பழம்பெருமையை பேசு, என்ன இலக்கியம், எவ்வளவு திருக்குறள் எவ்வளவு சிறப்பா இருக்கு அப்படின்னு எல்லாம் பேச. திருக்குறளை தேசிய நூலாகவே ஆக்க மாட்டாங்க. சரி, தமிழ் தான் சிறந்த மொழியாச்சே, அபிஷியல் லாங்குவேஜ், இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் அனௌன்ஸ் பண்ண ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ், கிளாசிக்கல் லாங்குவேஜ், உடனே அறிய ஆசிரியர் பளிச்சுன்னு கேட்கிறாரு. அதையெல்லாம் செய்ய மாட்டார்கள். நமக்கு எது தேவையோ அதை செய்ய மாட்டார்கள். ஆனால் பழம்பெருமை பேசுவார்கள். அதனால சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் உருவாக்கி நீ செம்மொழியை மட்டும் பேசுறீங்க. இன்னைக்கு கல்லூரிகளுக்கெல்லாம் சர்க்குலர் வந்திருக்கு, பேசிக் மேத்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்காரனும் படிக்கணும். நான் வாழ்க்கையில மேத்ஸே படிக்கலங்க, தமிழ் லிட்டரேச்சர் படிக்கிறேன்னா உனக்கு ஒரு கம்பல்சரி பேப்பர் உண்டு. அந்த பேப்பர் என்ன மேத்ஸ்? வேதிக் மேத்ஸ். வேதிக் மேத்ஸ்ல அப்படி என்ன தாயா இருக்குன்னா 4 3 7 7 3 10 10 குருவி இருந்துச்சு, அது 5 குருவி எந்திரிச்சு போனா நீங்க எத்தனை குருவி இருக்குன்னு கேட்கறது தான் வேதிக் மேத்ஸ். அது ஒரு அளவு இருக்காது. பிஏ, ஐஐடி, என்ஐடி எல்லா பாடத்துக்கும் எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் அப்படி ஒரு உயர்கல்வி அமைப்பு வச்சிருக்கான். வச்சுக்கிட்டு எல்லாத்துலயும் வேதிக் மேத்ஸ் இருக்கணும். நண்பர்களே, இப்படியெல்லாம் இவர்கள் எப்படி இந்த இந்துத்துவ அம்பேத்கரை உருவாக்கினார்கள், அதுபோல இந்துத்துவ கல்வி, அதே போல இந்துத்துவ தன்மை இத கொண்டு வருவார்கள் ஒண்ணு அப்படிங்கிறது நம்ம கவனிக்கிறோம். இந்த ஆர்எஸ்எஸ் எப்படி உருமாறி இருக்கிறது, நாமெல்லாம் படிக்க வேண்டிய, நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய, நமக்கெல்லாம் புத்துணர்ச்சிக்காக ஆசிரியர் எழுதி இருக்கக்கூடிய பகுதியாக நான் இதை பார்க்கிறேன் நண்பர்களே. ஆமா, அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? அவர்கள் அடிநாதத்துல அமைப்புல மாற்ற மாட்டார்கள், அவர்கள் தலைமை பொறுப்புல தரமாட்டார்கள், ஆனால் தற்காலிக மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள். இந்த இந்துத்துவ மதிப்பீடும் ஜனநாயக மதிப்பீடும் வெவ்வேறானவை, ஆனால் தற்காலிக ஏற்பாடு இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு பழைய தீவிரவாதம் தடையாக இருக்கிறது, கோட்ஸே தடையாக இருக்கிறான். நாங்க குஜராத்தில் செஞ்ச கலவரம் எங்களுக்கு தடையாக இருக்கிறது. நாங்கள் செய்த இந்த வெடிப்புகள் எங்களுக்கு தடையாக இருக்கின்றன. நாங்கள் இன்றைக்கு அப்படியே ஒரு புனித வாம வெளியில வர காத்திருக்கிறோம். அப்படி ரொம்ப நுட்பமா ஆசிரியர் எழுதுகிறார் நண்பர்கள். பல நூல்களை மேற்கோள் காட்டி நாங்கள் செய்த படுகொலைகள் எங்களுடைய பெருமைகள் சீரழித்து விட்டன. இனிமேல் நாங்கள் பள்ளிகளை தொடங்க போகிறோம், மருத்துவமனைகளை தொடங்க போகிறோம். இந்திய நாட்டினுடைய மூலை முடுக்குகளில் எல்லாம் இந்துத்துவா பள்ளிகளும் இந்துத்துவா மருத்துவமனைகளும் மக்களுக்கு இலவசமாக என்ன செய்ய போகிறது? சேவை செய்ய போகிறது. அந்த பத்ரி நாராயணன் கொடுத்த பேட்டிய இன்னும் சொல்ற, சாதிய கதாநாயகர்கள் வரலாறுகள் அவர்களுக்கு நினைவு சின்னம் எழுப்புவது ரொம்ப நுட்பமா கவனிக்கணும். போன தேர்தலுக்கு முன்னால நம்ம திருச்சியில இந்த பெருங்குடி முத்திரருக்கு ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க, நாணயம் வெளியிட்டாங்க, அஞ்சல் தண்ணி வெளியிட்டது, அஞ்சல் கவர்லாம் வெளியிட்டாங்க. அவருக்கு மட்டும் இல்ல, இவர் அழகுமுத்து போனா, இவர் முத்துராமலிங்க தேவரா. அப்போ இந்த இனக்குழுக்களுடைய தலைவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய அடையாள அரசியலை எடுத்து அவர்களை எல்லாம் உயர்த்தி பிடிப்பது என்று நாங்கள் கொள்கை முடிவெடுத்திருக்கிறோம். 2018-19 அவன் பேசலாம், அவன் எழுதுறான், அதான் ஆசிரியர் எடுத்து போடுகிறான், அவன் மாத்திக்கிட்டான் தானே. ஒரு காலத்தில் சிற்பங்களுக்காக மட்டுமே தொடங்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் இயக்கம் இன்றைக்கு அனைத்து விளிம்பு நிலை சாதிகளையும் கையில் எடுத்திருக்கிறது. எடுத்துக்கொண்டு இவர்கள் எப்படி செயல்பாடுகளை அமைக்கிறார்கள். ஆமா, அது மட்டும் இல்ல, பட்டியலின பழங்குடி வழிபாட்டு தலங்களை கட்டி அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி அவர்களை நம் பக்கம் இழுப்பது. அப்படின்னே நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய
வந்து கருப்படையான் கோயிலா இருந்தாலும், சன்னாசியப்பன் கோயிலா இருந்தாலும், சின்ன கருப்பு பெரிய கருப்பு கோயிலா இருந்தாலும் அதுக்கெல்லாம் பெருசா கும்பாபிஷேகம் பண்ணி விழா நடத்தி அந்த ஊர்ல இருக்கிறவங்க பூரா என்ன பண்ண ஆர்எஸ்எஸ்ல கொண்டு வந்து சேர்த்து விடு என்கிற ஒரு தற்காலிகமான ஏற்பாட்டை இவர்கள் செய்கிறார்கள். அப்படியானால் நண்பர்களே, நாம் அவர்கள் இனி எப்படி வருவார்கள் என்பதை முன்னரே நம்முடைய மக்களுக்கு எடுத்துக்காட்டி அறிவூட்ட வேண்டிய வேலையை செய்ய வேண்டும். இந்திய பெருநாட்டிலேயே அவர்களுடைய இந்த உள் திட்டத்தை புரிந்து கொண்டு நூலாக்கி நமக்கு தந்திருப்பவர் தான் நம்முடைய ஆசிரியர் மாணவிய வீரமணி ஐயா அவர்கள். இந்தியாவில் எந்த இயக்கமும், எந்த ஒரு சமூக நல இயக்கமோ, எந்த பொதுவுடைமை இயக்கமோ இப்படியெல்லாம் நுட்பமாக புரிந்து கொண்டு இவருடைய நோக்கத்தை அம்பலப்படுத்தப்படவில்லை என்பதை நாம கவனிக்கிறோம் நண்பர்களே. தி சூத்ராஸ் விஷன் ஃபார் எ நியூ பாத், ரொம்ப அருமையான தலைப்பு நண்பர்களே. அந்த நூல்ல இருந்து ஆசிரியர் எடுத்து போடுகிறார் நண்பர்களே. இந்த ஒரு நாளும் இல்ல ஓபிசி இடஒதுக்கீடு போராடுனது இல்ல, இந்த ஆர்எஸ்எஸ்காக என்னைக்காவது நமக்காக ஏதாவது செஞ்சிருக்கிறாங்க. ஆனா சூத்திரர்களுக்கான புதிய தொடக்கம் எங்கே நடந்தது? 2014 அவர்கள் அறிவிக்கிறார்கள். நாம் எச்சரிக்கையாக படிக்க வேண்டிய பகுதி நண்பர்களே. என்ன அப்படி? மோத் காஞ்ச் சாதின்னு ஒரு சாதி. அந்த மோத் காஞ்ச் சாதியை திட்டமிட்டு 2014 இவர்கள் பிற்பட்டோர் பட்டியலுக்கு கொண்டு வருகிறார்கள். அந்த மோத் காஞ்ச் சாதியை சேர்ந்தவர் யார் தெரியுமா? நரேந்திரதாஸ் மோடி. அப்போ இந்த மோடியை பிற்பட்ட சாதிக்குள்ள கொண்டு வந்து அவர் எப்படி பேச வைக்கிறாங்க? நான் ஒரு பிற்பட்டவன், நான் ஒரு ஓபிசி. இந்த ஓபிசி வளர்வது இந்த திமுகவுக்கு பிடிக்கல, இந்த ஓபிசி வளர்வது இவர்களுக்கு பிடிக்கல. அப்ப இவனே திட்டமிட்டு அதுக்கு முன்னால ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அதை எழுதி பேசி அவனை வேணும்னே ஓபிசி ஆக்கி எப்படி அவர்கள் திட்டமிட்டு செய்கிறார்கள்? ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக ஆசிரியர் பார்த்து எழுதுகிறார் நண்பர்கள். இவருடைய தேசபக்தி என்ன? மாநில உரிமையை ஒழித்து விடு, கூட்டாட்சி தான் நீங்க மையமாக இருக்க வேண்டும். ஞானகங்கையில ரொம்ப தெளிவா, அந்த பஞ்சாப் தாட்ஸ்ல ரொம்ப தெளிவா, ஆமா, அரசமைப்பு பிரிக்க முடியாத உடலை போல இங்கே இருக்கவில்லை. கையத்தனியா காலத்தனியா பிரிக்கிற மாதிரி ஒரு சமஷ்டி அமைப்புங்கிறான், பல ராஜ்யங்களுடைய கூட்டமைப்புங்கிறான். ஐயோ இதெல்லாம் கூடாது, இது பிரிக்க முடியாத மாதிரி இருக்கணும், யூனிட்டி ஒற்றைத்தன்மை இருக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப நுட்பமா இவர் பேசிட்டு நம்ம ஆழ்வலையா ரொம்ப கடுமையா அவர்கள் விமர்சனம் செய்து அவர் எழுதி கொண்டு வருகிறார் நண்பர்கள். சொல்லிட்டு ஆசிரியர் தெளிவா கேட்கிறார், இந்த மாதிரியா யஜுர்வேதத்தை திரமளவு இருக்குது. ஆமா, எப்படி இங்க பழைய உங்க மகாவீரர் எப்படி இந்த திராவிடத்தை பத்தி பேசுறார், குமரில பட்ட பேசுகிறார், இவங்க எல்லாம் காலங்களுக்கு பிறகு வந்தாங்களா என்று அவர் தருகிற பதில் இருக்கிறது மிக நுட்பமானது. தமிழ் அம்பு அப்படின்னு ஒரு நல்ல தலைப்புல ஆசிரியர் எழுதியிருக்கிறார். தமிழ் ஆட்சி மொழியாக்கு, தமிழ் கல்வி மொழியாக்கு, பழம்பெருமையை மட்டும் பேசாதே. ஒரு பேட்டி வந்திருக்கிறது நண்பர்களே, டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஆசிரியர் எடுத்து போடுறார். நாங்க இதுக்கு முன்னால லவ் ஜிஹாத்னு சொல்லி அவங்க பண்ற அக்கிரமத்தை பேசணும், நாங்க இதுக்கு முன்னால காதல் இருக்கணும் கூடாதுன்னு துண்டறிக்கை கொடுத்தோம், அப்பதான் ஒருத்தனை எங்களை கண்டுக்க மாட்டான். ஆனா இப்ப தெய்வீக தமிழ் துண்டறிக்கை ஆர்எஸ்எஸ் கொடுத்தோன்னே, நாங்க தெரியாத சம்பந்தரையும் அப்பறையும் ஆழ்வார்களையும் கையில் எடுத்தோன்னே எல்லாரும் எங்களை கூப்பிட்டு வரவேற்கிறான். அப்ப நம்முடைய வீக்னஸ் எதுன்னு பாக்குறான். இது இவனுடைய பக்தி என தெரிந்து கொண்டு தமிழை உயர்த்திபிடி, தெய்வீக தமிழை உயர்த்திபிடி. ஆனால் அதே நேரத்தில் திராவிட மண், பெரியார் மண், சமூக நீதி, சமத்துவம் இதை அழித்து விடு, வஞ்சகத்தால் ஒளி. அப்போ இடஒதுக்கீடு கூடாது, இது பெரியார் மண்கிறத அழிச்சிடணும், திராவிட மண்கிறத அழிச்சிடணும். அதனுடைய வெளிப்பாடு தான் நண்பர்கள் இன்றைய ஆட்சி. எப்படி திட்டமிட்டு ஒழிப்பது அப்படிங்கிறத. ஆனா அதே நேரத்துல தமிழ் மொழி, திருக்குறள், தமிழ் பண்பாடு இவற்றை எல்லாம் பேச வேண்டும். வனவாசி கல்யாண ஆசிரமம்னு ஒண்ணு 1950 தொடங்கி நடத்திட்டு இருக்கான். ஆதிவாசி பழங்குடி நம்ம சொல்றது இல்ல, வனவாசிங்கிறான், புனர்வாழ்வு பணிங்கிறான், மதமாற்றம்ங்கிறான். ஏன்னா பிரிட்டிஷார் அப்பவே கிறிஸ்தவ மதத்தை மாற்றிட்டான். இப்போ அவங்க எல்லாம் புனர்வாழ்வு கிட்டத்தட்ட 30 கோடி கிட்டத்தட்ட இந்த புள்ளி விவரத்தை பார்க்க நமக்கு அதிர்ச்சியா இருக்கு நண்பர்களே. கொரோனா நிதியில இவர்கள் எத்தனை லட்சம் டாலர்கள் அங்கிருந்து பெற்றிருக்கிறார்கள், எந்தெந்த அமைப்பு பெற்றிருக்கிறது என்பதெல்லாம் ஆசிரியர் விழாவாரியாக தருகிறார் நண்பர்களே. பெனடிக்ட் ஆண்டர்சன் ஒரு ஆள் அமெரிக்காக்காரன் ஒரு புத்தகம் போட்டிருக்கான். ஆமா, தேசியம், தென்கிழக்கு ஆசியா மற்றும் உலகம் ஒப்பீடுகளின் மாய தோற்றம் 3 புத்தகத்துக்கு பேரு. அவன் எழுதுகிறான் நண்பர்களை. ஆசிரியர் குறிப்பிடுகிறார், VHPA விஸ்வ இந்து பரிஷத் அமெரிக்கான்னு ஒண்ணு இருக்குங்க அமெரிக்காவில்.
அது இவ்வளவு நிதியை இங்கிருந்தெல்லாம் வாங்குகிறது. எதிர்காலத்தில் சக்தி வாய்ந்த அச்சுறுத்தலாக தெற்காசியாவில் இந்த அமைப்பு இருக்கும். அப்ப இந்த ஆண்டர்சன் எழுதிய நூலிலிருந்து ஆசிரியர் இவர்களுக்கு வேலையை மதக்கலவரத்தை உருவாக்குவது இங்கே நம்முடைய மாநில பொறுப்பாளர்கள் எல்லாம் பேசுகிற போது அருமையாக குறிப்பிட்டார்கள். ஆசிரியர் ஒரு இடத்துல சொல்றார், $8,33,000 RSS சேவா பாரதி என்கிற நிறுவனம் பெற்றிருக்கிறது. அது எந்தெந்த ஃபவுண்டேஷன் வழியா வந்துச்சு? ஏகல் வித்யா ஃபவுண்டேஷனுக்கு இத்தனை லட்சம், தி இன்ஃபினிட்டி ஃபவுண்டேஷன் பெரிய பட்டியலே கொடுக்கிறார் நண்பர்களே. இதெல்லாம் கொரோனா நிதியிடம் தரப்பட்டது. தெற்காசிய நாடுகள்ல கொரோனாவில் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு ஊசி போடணும், மருந்து போடணும் அப்படின்னு சொல்லி $8,33,000 ஒரு 90,000 நம்ம பெருக்கிட்டோம்னா எத்தனாயிரம் கோடி? அப்போ இந்த RSS எந்த மாதிரி பணத்தை அங்கிருந்து திரட்டுகிறது? மோடிக்கு விசாவை மறுத்தார்கள், எப்படி விசா கொடுக்கப்பட்டது? ஆசிரியர் அலசுறார், கொஞ்சம் புத்தகத்தை போய் பாருங்க. உள்ள அந்த தடையை உடைத்த PHPA, அந்த விஸ்வ அமெரிக்கா அவன் நாடாளுமன்ற உறுப்பினர் பிடிக்கிறான், ஜோ பிட்ஸ்னு அவன் பேரு, அவன் பென்சில்வேனியா உறுப்பினர், அவன் பார்லிமெண்ட் அமெரிக்க பார்லிமெண்ட்ல பேசுறான். இந்தியா ஒரு பிரம்மாண்டமான ஜனநாயக நாடு, உங்களுக்கு மோடியை பிடிக்காம இருக்கலாம், அந்த நாட்டு பிரதமரை அவமானப்படுத்தாதீர்கள், அதனால அவருக்கு விசா தரணும், பெரிய போராட்டத்தை நடத்துறான். எப்படி மோடிக்கு எங்க விசா கிடைத்தது? அப்ப இவர்கள் எத்தனை தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள் பட்டிய ஆசிரியர் எடுக்கிறார். இவர்கள் அந்த தொழிலதிபர்கள் எல்லாம் எந்த மாதிரி அந்த அமெரிக்க பார்லிமெண்ட்ல இவர்களுக்காக பேசுகிறார்கள்? ரமேஷ் புத்தாதா பெரிய பைக் கம்பெனி வச்சிருக்கான், சாத்வி ரதம்பரா, இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டியல் ஆசிரியர் தர்றார். அதை கொடுத்து இவர்களெல்லாம் அந்த ஊர்ல இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்கள், இவர்களெல்லாம் அந்த அரசியலை மாற்றி அமைக்கக்கூடிய அளவு ஆற்றல் பெற்றவர்கள். அந்த கடைசியில அந்த உண்டியல்ங்கிற தலைப்புல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரம் நான் கூட நேற்று பெரம்பலூர்ல நிறைய படிச்சேன். நேற்று அங்க பேசிய தாக்கங்கள் வந்துடக்கூடாதுன்னு மற்ற விஷயங்களை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன், பேசினதே பேசிடக்கூடாது அப்படின்னு. இன்னும் 10 முறை பேசினா கூட இங்க பேசாதது என்ன பண்ண முடியும்? பேச முடியும். அதுதான் நண்பர்களே இந்த புத்தகம். இதுவே நான் வந்து அங்கோடு எங்க நேரம் தர்றாங்க அவசர அவசரமா எழுதிக்கிட்டு இருந்தேன் நண்பர்களே. ஆமா, இந்து ராஷ்டிரா என்கிற பயங்கரமான வலைப்பின்னல், அது ஒரு பெரிய தலைப்பு. ஷேடார்வின்னு ஒரு புத்தகம் திரேந்திர கோஜான் எழுதினவர். அவர் எழுதிய புத்தகத்தில் பெரும்பாலும் எல்லா கட்டுரைகளும் ஏற்கனவே இருக்கிற ஆங்கிலத்தில் வந்த நூல்கள் இருந்து எடுத்து அதை அப்படியே கொடுத்து சின்ன சின்ன விமர்சனம் மட்டும் ஆசிரியர் கொடுப்பார். அதுல இருக்கக்கூடிய ஃபேக்சுவல், அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் அந்த நூல்ல இருந்து இருக்கும். அதை நம்ம படிக்கிறதுக்கே இந்த சனாதன் சன்ஸ்தாங்கிற அந்த அமைப்பு இருக்க, அது எத்தனை பண்ணியிருக்கு. 2008 தானேல அங்கே மஷிங்கிற ஊர்ல குண்டுவெடிப்பு வெடித்தது. ஆமா, இந்து கடவுளை அவமதித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அம்சி பச் புதேன்னு ஒரு பெரிய நாடகம், அந்த நாடக கூட்டாயே போச்சு வரும். அதுல எத்தனை பேர் செத்தான்? அப்போ இவர்கள் இந்த மாதிரியான கலவரங்களை எங்கெங்கே உருவாக்கினார்கள்? ஆமா, இதெல்லாம் புத்தகத்தில் மட்டும் நண்பர்களே. விக்ரம் பாவே, ரமேஷ் கட்காரி இவர்களுக்கு பம்பாய் உயர் நீதிமன்றம் 10 ஆண்டு தண்டனை விதித்து இருக்கிறது. நிரூபிக்கப்பட்ட குற்றவாளிகள். ஆசிரியர் தருகிற போது இந்த வழக்குல இத்தனை ஆண்டு தண்டனை பெற்று இவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். அப்போ இந்த RSS காரர்கள் என்பவர்கள் எவ்வளவு யோகியமானவர்கள். நீங்கள் இவர் உறுப்பினரே இல்லை என சொல்லிவிடுவார்கள், கோட்சே உட்பட. இப்பவுமே தொலைக்காட்சி அதனால தான் பேசுறான், அவரு RSS உறுப்பினர் யார் சொன்னது அப்படிமா அவங்க உட்கார்ந்துக்கிட்டு. அப்போ எல்லாத்தையும் பயிற்சிவித்து எல்லாவற்றையும் தந்து விட்டு, அதனாலதான் நான் சொன்னேன் நண்பர்களே, இது வஞ்சக குதிரை. கிரேக்கம் அது இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம விளக்கம் எல்லாம் வைரஸ் பார்ப்பதெல்லாம் இருக்கட்டும், இது வஞ்சகமாக போகும். போய் வஞ்சகமா என்ன பண்ணிடும்? வீழ்த்தி விட்டு தன்னுடைய மேட்டுமையை, அந்த பார்ப்பனிய பணியா மேட்டுமையை வலியுறுத்துவதாக இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம் நண்பர்களே. ஆமா, பல நேரங்கள்ல இந்த மாநில அரசு தருகிற ஆவணங்கள் மொத்தமா இவனை புடிச்சு உள்ள போடணும்னு பல குற்றவாளிகளுக்கு ஆவணம் தயார் பண்ணி NIA புடிச்சு போடணும் நடுவண் அரசுக்கு அனுப்பிச்சா, எந்த குற்றவாளிகளை இந்த நடுவண் அரசு விடுவித்து இருக்கிறது ஒரு பட்டியல் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. ஆமா, இந்த அவ்வப்போது இவர்கள் பெயரை மாற்றிக் கொள்வார்கள். மூட நம்பிக்கையை விதை பகுத்தறிவாளர்களை ஒழித்து கட்டு பெரிய பட்டியல். யார பன்சாலையா இருக்கட்டும், தபோல்கரா இருக்கட்டும், இந்த சூழல்ல அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதற்காக இவர்கள் கொண்டார்கள். காரண காரியத்தோட 2013 நரேந்திர தபோல்கர் மகாராஷ்டிராவில் அவர் என்ன செய்தார்? மூட நம்பிக்கை எதிரான மசோதா வரணும் பரப்புரை பண்ணார். உடனே சுட்டு கொண்டுறான். அவர் நான்ஸ்ங்கிற ஒரு அமைப்பு வச்சிருக்காரு.
ஆமா 2 வருஷம் கழிச்சு கம்யூனிஸ்ட் செயல்பாட்டாளர் கோவிந்த் பன்சாரே எப்படி அவர்கள் உடற்பயிற்சிக்கு செல்கிற போது அவர் மனைவி முன்னாலேயே எப்படி அவரை சுட்டுக் கொண்டார்கள். இப்படி எல்லாம் அது ஒவ்வொரு மாநிலத்திலையும் கர்நாடகாவில் இது எந்த அமைப்புல இருக்கு, கேரளாவில் எந்த அமைப்புல இருக்கு, அது பேர் என்ன, அது செய்கிற செயல்கள் என்ன, சமீர் கேக்வாடுகளை கொலை செஞ்சான், எப்படி தண்டனை வாங்கினா, அம்பி பல்கலைக்கழகத்துல துணைவேந்தனா இருந்த அவரை எப்படி இவர்கள் கொண்டார்கள் என்றெல்லாம் கொல்லப்பட்டவர்கள் எத்தகைய அறிவாளிகள், எத்தகைய பல்கலைக்கழக துணைவேந்தர்கள், இந்த புறம்போக்கு பசங்க எப்படி எல்லாம் இவர்களை கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் விவரமாக தந்திருக்கிறார் நண்பர்களே. ஆகையினால இந்த நூல் இருக்கிறத ஒரு மிகச்சிறந்த போர்க்கருவி நமக்கு. RSS அவர்களுடைய முகமூடியை கிழிப்பதற்கு ஒவ்வொருவரும் பலமுறை ஒவ்வொரு முறை படிக்கிற போதும் ஒவ்வொரு புது கருத்து நமக்கு வருகிறது. நீங்க ஒரு 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 முறையில நான் பெரம்பலூர்ல பேசினப்ப நான் இதெல்லாம் பேசல, அப்படி மேலோட்டமா சொல்லிட்டு வந்துட்டேன். நேற்று ஒரு நாள் உட்கார்ந்து படிக்கிறதுக்குள்ள வெட்ட வந்துகிட்டே இருக்கு. அறிவு சுரங்கம் போல இப்படி அறிவு சுரங்கமாக நம்முடைய இந்த ட்ரோஜன் சூழல் இருக்கிறது நண்பர்களே. ஆகையினால நம்முடைய நண்பர்கள் எல்லாம் நிறைய வாசிப்பவர்கள், மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள். சிந்தனையாளர்களுக்கெல்லாம் பெருஞ்சிந்தனையாளராக நம்முடைய ஆசிரியர் தந்திருக்கிறார். நூல்களை வாசிப்போம், இந்த கருத்துக்களை பலரும் எடுத்து சொல்லுவோம். அதனால் தான் சொன்னேன், இது புத்தொலி பயிற்சி ஆவணம். இது ரெஃபரன்ஷியல் கோர்ஸ் மெட்டீரியல், சப்ஜெக்ட் மெட்டீரியல். நமக்கு ஒரு ரெஃபரன்ஷியல் கோர்ஸ் கொடுத்திருக்கார் ஆசிரியர். அந்த மெட்டீரியலை நம்ம நன்றாக பயன்படுத்துவோம் என சொல்லி வாய்ப்பு அளித்த நம்முடைய கழகங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.